28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தாள் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தாள் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில்.
28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தால் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தால் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில் 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தால் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தால் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில் 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தால் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தால் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில் 28 ஆண்டுகளுக்கு முன்பு இனக்கலவரத்தில் எரிக்கப்பட்டது தமிழனின் உடம்புகள் மட்டுமே, உணர்வுகள் அல்ல. அங்கே எரிந்து விழுந்து எழுந்து அழுதது சாம்பல் அல்ல, சரித்திரம் அல்லவோ. கண்ணீர் குடத்தை தலையில் சுமந்து கவலைகளோடு அலைந்திருந்தால் ஈரோசீமா என்று உலகின் ஈரோவாக இருக்குமா? அதுபோல் 83 கலவர கவலைகள் பதுளை தமிழர் மனதை தொலைத்திருந்தால் இந்த கலைத்தமிழ் பெருவிழாவில்